கடலுக்கு அடியில் முருகனின் உருவம் பதிக்கப்பட்ட வேல். திருச்செந்தூர், ராமேஸ்வரம் இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது 2 கோயிலுக்கு உள்ள பலனும் இந்த ஒரே கோயிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலுக்கு அடியில் இருந்த வேல் எப்படி எடுக்கப்பட்டது, இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது, இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராமநாதபுரத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயிலின் பெயர் ரணபலி முருகன் கோவில். ராமநாதபுரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருந்தோம்னா ரைட் சைடில் ப்ரைவேட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் இருக்கும். இது வழியே தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். ஃபுல்லாக போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக தண்ணி, நல்ல ரோடும் நல்லா போட்டிருக்காங்க. அதில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போயிட்டு அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த கோயில் எப்படி இருக்குது, எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்ம இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவயல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. 3000 ஆண்டுகள் பழமையான கோயில். இது முன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கட்டி அதை வந்து பெயிண்ட்லாம் அடித்து வச்சுருக்காங்க. ரொம்ப பழமையானது, 3000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை பார்த்த உடனே இவங்கெல்லாம் ஓடி வராங்க. இவங்களுக்கெல்லாம் பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். நம்ம எல்லா முருகன் கோவில்லையும் முருகன் கையில் வேல் இருக்கும். ஆனால் இந்த கோவில்ல மட்டும் வேலில் முருகன் கையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலில் முருகனுடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். மித்த எந்த கோயிலும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு இல்லை. அதனால ரொம்ப ஒரு புகழ்பெற்ற கோயில் இது. இந்த கோயில் இந்த இடத்துல அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைரவன் சேர்வை. இந்த பெருவயல் கிராமத்தை சேர்ந்தவர் தான் அவரு. முருகனுடைய தீவிர பக்தர் அவரு. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த பிளவன் சேதுபதி மன்னர் இருக்காங்களே, அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தளபதிகள்லாம் இருந்திருக்காங்க. அந்த தளபதிகள்ல ஒருத்தர் சாத்தப்பன் என்று அழைக்கக்கூடிய வைரவன் சேர்வை என்பவர் தான் இந்த கோயில் இந்த இடத்துல அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. இந்த வைரவன் சேர்வை அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய தீவிர பக்தர். முருகனை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பக்தராக இருந்திருக்காரு. அதனால முருகனை வழிபடணும் அப்படின்னா உடனே திருச்செந்தூர் கிளம்பி போய் திருச்செந்தூரில் வந்து தரிசனம் பண்ணிட்டு உடனே கிளம்பி இங்கே வந்துடுவாராம். இந்த மாதிரி அடிக்கடி போய் வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. சில காலங்கள் பார்த்தீங்கன்னா முருகனை கும்பிட போகிறதுக்கு அவரால் போகவே முடியலை. போகணும்னு நினைக்கிறாரு, ஆனால் போகவே முடியல. தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப அவருக்குள்ள ஒரு வேதனை ஆகுது. ஏன் நம்ம முருகனை வந்து பார்க்க முடியல, அப்பனே நான் என்ன பண்ணேன், உன்னைய வந்து நான் காண முடியலையே அப்படின்னு ரொம்ப தவிச்சிருக்காரு, மன வேதனைப்பட்டிருக்காரு. அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் நைட்டு இரவு நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது முருகனே வந்து அவருக்கு கனவுல காட்சி அளிச்சிருக்காரு. இனிமே நீ என்னைய பார்க்கறதுக்கு என்னைய தேடி திருச்செந்தூர் வர தேவையில்லை, நீ உன்னோட இடத்துலயே இருந்து நீ என்னைய வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அருளை பெறலாம் அப்படின்னு கனவுல வந்து காட்சி அளிச்சிருக்காரு. அப்பனா எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. அவரால் அதை நம்ப முடியல. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவிப்பட்டினம் கடல்ல நீ போய் பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் கடல்ல கருடன் வந்து வட்டமிடும், மேலே வானத்தில் வட்டமிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்து வரும். அந்த இடத்துல என்னோட சிலை வந்து இருக்கு
அப்படின்னு கனவுல காட்சி அளிச்சிருக்காரு முருகன். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கடல்ல உள்ள போகக்கூடிய ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து தேடி பார்த்துருக்காங்க. கிடைக்கவே இல்லை. ஆனா அவர் தேடிக்கிட்டு இருக்கும் போது இதே கனவு உத்தரகோசமங்கையில இருக்கக்கூடிய ஆதி மங்களேஸ்வரர் என்பவருக்கும் இந்த காட்சியை வந்து முருகன் கொடுக்குறாரு. உடனே அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்கும் போது இவரும் அந்த இடத்துக்கு போறாரு. தேடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய மக்கள் உள்ள இறங்கி தேடுறாங்க. யார் கையிலையும் கிடைக்கல. அந்த தேடுறவங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரத்த கையோட வெளியில வர்றாங்க. பயங்கரமா அடி, உடம்பே ரணகலம் ஆகுது. அந்த ரணகலப்பட்டு இது பண்ணது அதை கண்டுபிடிச்சதுனாலதான் ரணபலி அப்படிங்கிற இந்த கோயிலுக்கு முருகனுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் தேடும் போது அது யார் கையிலயுமே படல. அப்ப நம்ம வைரவன் சேர்வை என்ன சொல்றாருன்னா, என் கனவுல வந்து என்னையத்தானே எடுக்க சொன்னாரு, அப்ப நீங்க வந்து தேடுனதுனால அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நானே இறங்கி தேடுறேன் அப்படின்னு கடலுக்குள்ள அவரே இறங்குறாரு. இறங்கி தேடுறாரு. தேடும் போது பாத்தீங்கன்னா இந்த வேல் வந்து அவர் கையில கிடைக்குது. அப்படி வரப்பட்ட இந்த வேலு தான் இந்த கோயில்ல இருக்கக்கூடியது. எந்த கோயிலையும் இல்லாத சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல இருக்கு. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற கோயில் இது. முருகனுடைய வேல் வந்து இயற்கையாகவே கிடைக்கப்பட்டது. இந்த வேல் எடுக்கப்பட்ட செய்தியை வந்து ராமநாதபுர மன்னர் கிழவன் சேதுபதி மன்னர்கிட்ட வந்து இதை சொல்றாங்க. உடனே அவரு ரொம்ப ஒரு வியப்போட்டு பார்த்து உடனே அவரு நிறைய பொற்காசுகள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த பெருவயல் கிராமத்துல வந்து கோயில் அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நம்ம கிழவன் சேதுபதியும் சொல்லலாம். ரொம்பவும் புகழ்பெற்ற இந்த கோவில் நம்ம ராமநாதபுரத்திலே இருக்கு. அதுவும் 13 கிலோமீட்டர் நம்ம ராமநாதபுரத்துல இருந்து. நம்ம திருச்செந்தூர்லையும் ராமேஸ்வரத்திலையும் வழிபட்டா என்ன பலன் கிடைக்குமோ இந்த ஒரே கோயில் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ள மக்கள். கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இதோடைய புகழை பத்தி நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த கோயில்ல. இந்த கோவிலுக்கு நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க அப்படின்னா ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இது வரைக்கும் வரல அப்படின்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பாக வந்து இந்த தரிசனத்தை வந்து நீங்க பெற்றுருங்க. முருகனுடைய அருள் கிடைக்கட்டும். இந்த வீடியோ மூலயமாக முருகனை பார்த்துக்கங்க. நீங்க கண்டிப்பாக அருள் கிடைக்கட்டும் உங்களுக்கு. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளிப்புறத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளியில பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கோயில் வந்து எத்தனை வருஷம் பழமையானது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அந்த பில்டிங் கட்டியிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய கல் வச்சு யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற அந்த சுவரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது பழமையான கோயில் அப்படிங்கிறது. முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக கட்டின மாதிரியே தான் வடிவமைச்சிருக்காங்க. அதுவுமே அந்த முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடி ஒரு சின்ன படி மாதிரி இருக்கும். 2 சைடுமே இருக்கும் என்ட்ரன்ஸில். அது உள்ளபடி மேலே போகிறதுக்கு வேலைப்பாடுகள் எதாவது நடக்கிறதுக்காக அந்த இது வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற வந்து பின்புறத்தில் உள்ளது. பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி சைடில் உள்ளது. ரொம்ப பழமையான கோயில். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு டைமாவது முருகனை பார்த்துருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி.